ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான நாட்டுக்கோழி மிளகு செமி கிரேவி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாட்டுக்கோழியை வச்சு ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது மிளகு வச்சு தான் செய்ய போகிறோம். அதாவது பெப்பர் சிக்கன். இது வந்து உங்களுக்கு எல்லா பிரேக்ஃபாஸ்ட், டின்னரு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு 400 கிராம் போல் நாட்டுக்கோழி வந்து எலும்போடு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சளும் உப்பும் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து மிளகு 1.25 ஸ்பூன் வந்து சேர்த்து நீங்கள் வந்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் சோம்பும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே கூடவே ஒரு தக்காளியையும் சேர்த்து அதை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் வந்து இந்த மசாலாவோடையே சேர்த்து நீங்கள் வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பட்டை கிராம்பு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். நீங்கள் வந்து அந்த மிளகு, ஜீரகம், சோம்போடு சேர்த்து நீங்கள் இதையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒன்றா பொடிச்சிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம், தக்காளியை தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த ட்ரை மசாலா பவுடர் ஒரு கிண்ணத்துலேயும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து ஒரு கிண்ணத்துலேயும் இருக்குது. இப்போது பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஜீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் வந்து 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் வச்சுருக்க அந்த நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் கறி மசாலா தூளை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். இது வந்து இளங்கோழியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 20 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ வந்து கறி நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா பவுடரை இதில் நம்ம வந்து சேர்க்கணும். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கறி வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அதில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மல்லித்தழையும் போட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். உங்களுக்கு இது வந்து செமி கிரேவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கிரேவி இருக்கும்போதே நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வந்து வதக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கலாம். சுவையான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.